என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பேரு ஜோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். நம்ம சிவவாக்கியர் ஐயாவோட பாடல் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பாடல்னு பார்ப்போம். ஓடமில்ல போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாருமில்லை ஆனதே. வழக்கம் போல் நான் சொல்கிறதா சிவவாக்கியர் ஐயாவோட பாடல்கள்லாம் முத்து. இந்த முத்தோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இந்த உடல் இருக்கிறப்ப நம்ம என்ன காரியம் வேணால் செய்யலாம், பிடிச்சதை சாப்பிட்லாம், மனைவி மக்கள் கூட சந்தோஷமாக வாழலாம், நட்பு விருப்பமான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான். இப்போ இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டது? இதை மட்டும் அனுபவிக்கிறதுக்காகவா? கண்டிப்பாக இல்லை. இந்த உடலை இயக்கிற ஏகப்பரம்பொருள், ஏக இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவரை உணர்றதுக்கு தான் இந்த உடலை கொடுத்துருக்காரு. அதை உணர்ந்து அதன் வழியில் பயணிக்கிறவங்களுக்கு தான் இந்த உடலால் பெற்ற இன்பம், இந்த உடலால் எடுத்த பயன் எல்லாமே அதனால் மட்டும்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாங்கள் எல்லோரும் உங்களை போய் சாமியாராக போங்க, துறவியாக போங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் உலகத்தில் என்ன கடமை செய்யுங்க, இல்லறத்தில் இருங்க, துறவரத்தில் இருங்க, பற்றற்ற தன்மையில் இருங்க. உங்கள் உணர்வுகளை, உங்கள் உடலை, உங்கள் சுற்றம், நட்பு, நீங்கள் வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயங்களை தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள். நீங்கள் எந்த உலகத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அதோட அட்டாச் ஆகாதீங்க. ஏன்னா இந்த பட்டு தான் உங்களுக்கு வலியும் வேதனையும் கொண்டு வருது. ஏகப்பெரும்பொருள் இறைவன் பற்றற்றான். அதனால தான் வள்ளுவர் பெருந்தகை பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடக்குன்னு சொல்வார். பற்றற்ற இறைவனை நம்மளோட இந்த ஜீவனில் உணர்றதுக்கு தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை உணர்ந்தீங்கன்னா இறைவன் உங்களை அந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பற்றற்ற தன்மை. எப்போ எனக்கு பற்று இல்லையோ, ஒரு விஷயம் மேலே எனக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பற்று இல்லைன்னு தான் சொன்னேன், அன்பு இல்லைன்னு சொல்லலை. அன்பு எல்லா ஜீவராசி மேலே இருக்கட்டும், உங்கள் குடும்பம், மனைவி, மக்கள் எல்லார் மேலேயும் இருக்கட்டும். ஏன்னா கடைசியில் அந்த அன்பும் அருளும் தான் இந்த உடலால் நம்ம எடுத்ததுக்கான விஷயம் நமக்கு கிடைக்க போகுது. நான் இங்கே சொல்ல வர்றதுன்னா, துறவுன்றது புறம் சார்ந்த விஷயம் அல்ல. தாடி வளர்த்துக்கிறதோ, ஒரு திராட்சம் போட்டுக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு மாயில் வாழ்கிறதோ கிடையாது. செய்கிற செயல் யாவும் இறைவனுடையது. இங்கே இருக்கும் அத்தனையும் இறைவனுடையது, நான் உட்பட இங்கே இருக்கிற எல்லாமே. அப்படின்றத உணர்ந்து, நல்லா தெரிஞ்சுக்கணும், படிச்சில்லை, உணர்ந்து வாழ்க்கையை இறைவனுக்கு சமர்ப்பித்து இன்பமும் துன்பமும் ஒன்றும் கிடையாது. நமக்கு பிடிச்ச கிடைச்சா இன்பம், இல்லாட்டி துன்பம். இந்த விருப்பு வெறுப்புன்ற இந்த இரட்டைத்தன்மை தான் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருது. அங்கே இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, ரெண்டுமே மனமாயை தான். அதனால் இந்த இரட்டைத்தன்மை தாண்டி இறைவனை உணர்றவங்களால் மட்டும்தான் இதோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சிவவாக்கியர் ஐயா சொல்கிறாங்க, உடம்புள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம். இந்த உடல் இருக்கிறப்ப எங்கே வேணாலும் ஓடலாம், பிடிச்ச சாப்பிடலாம், நட்பு கூட சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதுக்காக மட்டும்தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கா. என்றைக்காவது நம்மளை படைத்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கோமா? கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி. அங்கே போய் 1000 விஷயம் கேட்போம், இதை கொடு, அதை கொடு, இதை கொடு. அவரை உணர்றதுக்கான டைம் கொஞ்சமாவது கொடுக்குறோமா? காலையில் சாயந்தரம் கொஞ்சம் நேரம், 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தியானம் பண்ணணும்பாங்க. சதா சர்வ காலமும் அந்த நினைப்பில் இருக்கலாமே. நீங்கள் உலகத்தில் என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க. அதுக்கு தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உணர்ந்தாலும் உள்ளாட்டி இங்கே எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் தான், இறைவனோட ஸ்வரூபம் தான். அதை நம்ம உணர்ந்து நம்ம பற்றற்ற தன்மையில் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது இறைக்கே அர்ப்பணம் செய்யப்படும். நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், நான் தான் இங்கே எல்லாம், நான் இருந்த அகந்தை
இன்னும் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோன்றது இன்னும் அதிகமாக இருக்கும். இறைவனை உணர்ந்த பிறகு அவங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற அகந்தே வந்துடும். அது சாதாரணமாக இருக்கிறவங்களோட ஈகோவை விட ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப திக்கு, உடைக்கவே முடியாது அவங்க உணர்ந்தால் ஒழிய. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் என்ன போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. எல்லாமே தெரியும்னு ஒருத்தவங்க நினைக்கிறப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அதான் உண்மை. ஏன்னா அந்த இருள் உயிரை மூடிடும், ஆணவ இருள். அது உங்களை எதையுமே உள்ளது உணரப்பட முடியாது, உணரவும் விடாது. நீங்கள் சமநிலையிலும் இருக்க மாட்டீங்க. சரிங்களா? அதனால் அந்த உடல் இருக்கிற வரைக்கும் நான் ஓடிலாம் உலாவலாம் எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த உடல்னு ஒரு விஷயம் கலண்டு போச்சு அப்படின்னா அது திருப்பி இறைவன்ட்ட தான் போகும். அப்போ எதை வச்சு நீங்கள் உணர்வீங்க? பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறோம் இறக்குறோம். மனம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆசைப்பட்டது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எல்லை இல்லை. ஏன்னா மனம் எப்பயும் போதும்னு சொல்ல போகிறதே இல்லை. நீங்கள் மனதோட தன்மையை புரிஞ்சுக்கோங்க. அந்த குரங்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கல் குடைத்த குரங்குன்னு சிதறுகள் பாடுவாங்க. அதனால் அந்த கல் குடைத்த குரங்கு உங்களை பந்த பாசம் மேற்கொண்டு ஆசைகள் இதில் சிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் சாமியாராக போங்கன்னு சொல்லலை. நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, பட் அட்டாச்மெண்ட் இல்லாமையாவது இருங்க. அட்லீஸ்ட் போதுன்ற ஒரு உணர்வு எப்பயாவது இருக்கட்டுமே. ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், ஒருத்தருக்கு ஒரு கணவனோ மனைவியோ இருந்தால் போதும். ஒன்று இருந்தால் போதும் இல்லையா? நமக்கு நிறைவு இருக்கா? நான் என்னையே சேர்த்தா சொல்கிறேன். அந்த வீடியோ போடுறதால ரொம்ப யோகியன்னு நினைக்காதீங்க. எனக்கும் ஆசைகள் உண்டு. பட் ஆனால் அது இறைவனோட அருளால் ஓரளவு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது என்ன இப்படி ஆட்கொள்ளுது, அதுலேருந்து நான் எப்படி என்னை தள்ளி நின்று பார்க்கணும், அது எப்படி போய் என்னை திருப்பி பிறவி குழியில் தள்ளுதுன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கேன். அதனால் இங்கே எது நடந்தாலும் அது இறைவன் செயல்ன்றது நமக்கு பரிபூர்ணமாக உணர்ந்துட்டிங்கனாவே போதும். அப்புறம் ஒரு பூரணமான அமைதியும் அன்பும் உங்கள்கிட்ட வரும். அதுக்கு தான் இந்த இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ பார்த்தாலும் இன்ப நிகழ்ச்சியில் ஈடுபடுறதுக்கு மட்டும் இல்லை, பேரின்பமான இறைவன் நமக்குள்ளே இருக்கார். அது எதையும் சார்ந்தல்ல. ஏன்னா எதாவது சார்ந்து இருந்துச்சுன்னா அது சிற்றின்பம். ஒரு கணவனோ மனைவியோ, இல்லை சாப்பிட்ற உணவோ, பார்க்குற பொருளோ படமோ எது வேணா இருக்கட்டுமே, இந்த ஐம்பொழுங்கின் மூலமாக நீங்கள் பார்க்குற எல்லாமே அது ஒரு லிமிட்டெட் தான். இதை கடந்து இறைவன் இருக்கார். அதற்கு மனமும் மனமற்ற நிலையில், மனம் செயலற்ற நிலையில் இருக்கிற 5 புலன்களை கடந்து நிற்கிறப்ப தான் உங்களுக்கு இதற்கான விஷயம் உங்களால் உங்கள் உயிரில் உணர முடியும். அதுக்கு தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட இந்த உடலால் பெற்ற பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. இது சும்மா ஒரு பொம்மை, எப்போ வேணாலும் கலண்டு போகலாம். உள்ளே இருக்கிற இயக்கிறவருக்கு தான் தெரியும். எல்லோரும் பொம்மை தானே. என்ன இந்த உலகத்தில் உணர்ந்த பொம்மை உணராத பொம்மையும் தான் இருக்குது. ஆனால் ஆட்டம் என்னமோ எம்பெருமானோட தான். ஏகப்பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தான். அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலக வாழ்க்கையில் இருங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இறைவனை உணர்றதுக்கும், இறைவன் தான் எல்லாமாவும் இருக்காருன்னு உணர்ந்த பிறகு சக உயிர்கள்ட்ட அன்பாகவும் பொறுமையோட பக்குவத்தோட நிதானமான வாழுங்க. அது உங்களுக்குள்ளே இருந்தால் தான் இறைவனை உணர முடியும். சரிங்களா? உள்ள உணருங்க. இறைவன் உள்ளுணர்வாக உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பார். அந்த உள்ளுணர்வை மட்டும் நம்புங்க. சரிங்களா? ஏன்னா இந்த சமூகம் பல கட்டுகளை போட்டுட்ருக்கு. இது உண்மை பொய் அப்படின்ட்டு கபட நாடகம் நிறையா இருக்குது. எல்லாமே ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். அந்த பேட்டர்ன் பொய்ன்றதை தயவு செஞ்சு உணருங்க. அது உண்மை நம்பாதீங்க. அது உண்மை நம்புறதுனால தான் உங்களுக்கு வலி ஏற்படுது. உறவுகள்கிட்ட ஏமாற்றம் வரப்பையோ, நட்புகிட்ட ஏமாற்றம் வரப்பையோ, வேலை பார்க்குற இடத்துல ஏமாற்றம் வரப்பையோ, கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மோசம்னு சொல்ல வரல. பட் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாலன்னு அவங்க கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம எப்பையும் அருளை மட்டும் கொடுக்கும் இறைவன், அவரே சத்தியம், அவரே நித்தியம், அவரே அனைத்துமாய் எல்லாமாவும் இருக்காங்க. தயவு செஞ்சு அதை உணர்றதுக்கு கொஞ்சமாவது நேரம் ஒதுக்குங்க.
அப்போ தான் இந்த பாட்டோட வரி அர்த்தம் புரியும். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமல்லி போதெல்லாம் உருபலி கொள்ளலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியில், இந்த உடம்பு உடஞ்சி போச்சுன்னா அந்த உயிர் எங்கே இருக்கும்? ஒப்பில்லாத வெளிக்கு போயிடும், இறைவன்கிட்ட போயிடும். ஆளுமில்லை கோளுமில்லை யாருமில்லையானதே. அதனால் கிடைக்கிற இந்த மனித தேகத்தில் அதோட தன்மையை உணர்ந்து தயவு செஞ்சு உங்கள் உயிரை உணர்ந்து மற்ற உயிருக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்யுங்க. அதுவே ஜீவகாருண்யம். வள்ளல் பெருமான் சொன்ன ஜீவகாருண்யம் அதுதான். உங்கள் உயிருக்கான நேரமும் மற்ற உயிருக்கான சேவையும். மற்ற உயிர்னு இங்கே எதுவும் கிடையாது, சரிங்களா? எல்லாமே இறைவன் தான். மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை செய்க. சிவம்.